இங்கே வந்து அன்பு என்ன பண்ணுறாரு, கண்மணியை தேடி எல்லா இடமும் அலைஞ்சிட்ருக்காரு. கண்மணி கிடைக்கல, என்ன பண்ணுறது தெரியாம தவிக்கிறாரு. இங்கே வந்து சிவகாமி வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க. கண்மணி கண்டிப்பாக கிடச்சி ஆகணும், வேறு வழியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. கண்மணிக்கு வந்து ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க, ஃபோன் எடுக்கல, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு தவிச்சு போகிறாங்க. இங்கே அன்பு வந்து திட்டிகிட்டே இருக்காரு அவங்க தம்பி கார்த்திக். என்னடா நினச்சிட்டு இருக்க உன் மனசில், நீ பண்ண வேலை கொஞ்சம் கூட சரியில்லைண்ணா, ஏன்டா இப்படிலாம் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிறாரு. நான் என்னடா பண்ணுறது, இந்த மாதிரி ஆயிடுச்சு, இங்கே பாருங்கண்ணா நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை, இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கி, பண்ணி எங்கேருந்து போய் தேடுறது, எல்லா இடமும் போய் தேடி விசாரிக்கிறாங்க, இங்கெல்லாம் போய் பார்க்குறாங்க, இங்கெல்லாம் வரலையே, அப்போ எங்கே போயிருப்பாங்க, சரி அண்ணி அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்களா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அவங்க வீட்டுக்கு எப்படி நம்ம போய் கேட்குறது, இந்த டைமில் கேட்டு தான் அவ்வளோ ஒரு வழி கிடையாது, அவங்க அம்மா வீட்டில் தான் கண்டிப்பாக போகிற சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு அங்கே போகிறாங்க. அங்கே போயிட்டு வந்து கதவை தட்டலாமா, எப்படி கேட்குறதுன்னு தெரியலையே, இந்த டைமில் கேட்டால் அவங்க என்ன நினைப்பாங்க, சரி அவங்க வீட்டில் வந்திருக்காங்களா இல்லையா, நம்ம எப்படியாவது செக் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு கிட்ட போகிறாங்க. சரி ஜன்னல் திறந்துருக்கு பாரு, போய் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவங்க ரொம்ப தூங்கிட்டு இருக்காங்க. அண்ணா இல்லை, நான் இங்கே அண்ணி இங்கே இல்லை அப்படின்னோடனே, என்னது அங்கே இல்லையா அப்படின்னா, ஆமாம், ஐயோ இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறது தெரியாமல் தவிக்கிறாங்க. அடுத்து வந்து இங்கே சிவகாமி வந்து ஃபோன் பண்ணுறாங்க அன்புக்கு. ஆனால் ஃபோன் எடுக்கவே மாட்டேங்கிறாரு. எத்தனை டைம் ஃபோன் பண்ணுறது, ஏன் இவன் ஃபோனையும் எடுக்க மாட்டேங்கிறான், எனக்கு இப்போ ஒரே பதட்டமாக இருக்கே, நான் என்ன பண்ணுறது, காலையில் விடிஞ்சிடுச்சு, மானமே போயிடும், எல்லாரும் ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிருவாங்களே, நான் என்ன தான் பண்ணுறது. சிவகாமி ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க. இங்கே கார்த்திக் ஃபோன் பண்ணுறாங்க. கார்த்திக் ஃபோனை எடுக்கிறாரு. என்னடா ஆச்சு, அங்கே என்ன நடந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, ஏன்டா அன்பு ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறான் அப்படின்றாங்க. இல்லை இல்லை பெரியம்மா, அது வந்து சொல்லுடா, உண்மையை சொல்லு அப்படின்னா, இல்லை எதனாலன்னா அண்ணனுக்கு ஒரு மாதிரி இருக்குல்ல, அதான் ஃபோன் எடுக்கலை, குத்துமுள்ள நெஞ்சு குறுக்கும்ல அப்படின்னோடனே, இதுக்கு வேறடா, அவன் ஏன் தான் இப்படி பண்ணுறானோ தெரியல அப்படின்னோடனே, என்ன பண்ணுறதுன்னு தெரியல பெரியம்மா அப்படின்றாரு. சரிடா கிடைச்சாலா இல்லையா அப்படின்னோடனே, இல்லை இங்கே தான் தேடிட்டுருக்கோம் கிடைக்கல, ஐயோ இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, எப்படியாவது அவள் கிடச்சிடணுண்டா, கூட்டிகிட்டு வந்துருங்கடா அப்படின்னு. சரி நாங்கள் அண்ணியோடு தான் வருவோம், நீங்கள் வச்சுருங்கன்னு சொல்லிட்டு வச்சிடறாங்க. எல்லா இடமும் தேடுறாங்க. கடைசியாக என்ன பண்ண தெரியுமா, அன்பு ஒரு இடத்துல என்ன அழுறாரு, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, நான் வந்து கண்மணி இல்லாமல் போனேன், அவ்வளோதான், அது மட்டும் கிடையாது, என்னால் குற்றம் உடைச்சிருந்து மீறவே முடியல, நான் கண்மணி நான் தான் இந்த மாதிரி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அழறாரு. சரிடா அழாத, இப்போ தான் அவள் தப்பை உணர்ந்துட்டல, கண்டிப்பாக அண்ணி கிடச்சிடுவாங்க அப்படின்னும் போது நாங்கள் வந்து தனியாக யாரும் உட்காந்துருக்கா, யாருன்னு பார்த்தோன்னே பார்த்தா கண்மணி இருட்டில் உட்காந்துருக்கா. அண்ணி இங்கே இருக்காங்களே, அவள் ஓடி போகிறாரு, இவரும் ஓடி வராரு. கண்மணி நீ இங்கே தான் இருக்கியா அப்படின்னு, வா கண்மணி போகலாம் அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி எடுக்காரு. கையை கண்மணி எடுத்து விடுறாங்க. என்ன கண்மணி அப்படின்னோடனே, நான் உங்கள் கூட வரேன்னு சொன்னேன்னா, நீங்கள் தான் நான் வேணாம் வீட்டை விட்டு போயிடுன்னு சொன்னீங்கல்ல, அதோடு நான் போயிட்டேன்ல, அதுக்கப்புறம் எதுக்காக என்னை கூப்பிட்றீங்க அப்படின்னோன்னு, ஐயோ நான் சொல்கிறது கேளு கண்மணி, நான் சொல்கிறதுலாம் தப்பு தான், அந்த மாதிரி தான் நான் ஏதோ ஒன்று சொல்லிட்டேன் அந்த டைமில், தயவுசெய்து மன்னிச்சிட்டு கண்மணி, போகலாம், நான் சாரி சொல்கிறேன் ப்ளீஸ், சாரி போதுமா, என் அம்மா அங்கே தவிச்சிட்ருக்கா, ஓ அத்தைக்காக தான் நீங்கள் வந்திருக்கீங்க, அப்போது என்ன வந்து என்ன வேணாலும் நீங்கள் பேசலாம்னு நினச்சிட்டு இருக்கீங்க, நான் வர முடியாதுங்க அண்ணி, ப்ளீஸ் அண்ணி நீங்கள் கிளம்புங்க அண்ணி, சொன்னால் கேளுங்க. இல்லை கார்த்திக் நான் வரல, என்னை விட்டுருங்க ப்ளீஸ், இவர் பண்ணது கொஞ்சம் நெஞ்சில் அவ்வளோ பேச்சு பேசினார், நான் வந்து அங்கே என்ன பண்ண போகிறேன், இப்போ வந்தால் மட்டும் மறுநாள் பேசாமல் இருக்க போகிறாரு, இன்றைக்கி பேசாமல் இருப்பார், மறுபடியும் நாளைக்கே நீ தான் காரணம், என் வாழ்க்கை நீ கெடுத்துட்டேன்னு வாரு, எதுக்கு தேவையில்லாமல் இவர் வாழ்க்கை நான் கெடுக்கணும், இவ்வளோ நாள் வந்து என் கூட இருந்ததே வந்து ரொம்ப கஷ்டமாக ஃபீல் பண்ணுறாரு, இவர் ஃபீல் பண்ணும்போது நான் அங்கேருந்து என்ன பண்ண போகிறேன் சொல்லுங்கள், அதனால தான் நான் இந்த முடிவு எடுத்தேன், கெஞ்சி கேட்குறேன் கார்த்திக் ப்ளீஸ் தயவு செய்து என்னை நிம்மதியாக விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க. பின்னாடி ஓடுறாரு அன்பு. கண்மணி ஒரு நிமிஷம் நிற்கிறியா அப்படின்னு சொல்லி கையை பிடிக்கிறாரு. விடுங்க அன்பு ப்ளீஸ் அப்படின்றாங்க. கண்மணி ப்ளீஸ் கண்மணி, நான் சொல்கிறத ஒரு நிமிஷம் கேளு, நான் இதுக்கப்புறம் சத்தியமாக சொல்கிறேனே, இதுக்கப்புறம் எக்காரணம் கொண்டு இந்த வார்த்தையை நான் வீட்டை விட்டு போன்ற வார்த்தையை நான் கேட்கவே மாட்டேன், ப்ளீஸ் என்னை தயவு செய்து நம்பு, இவ்வளோ நாள் நான் எதுவும் தெரியாமல் பேசிட்டேன், நான் இந்த நிமிஷம் சொல்கிறேன், நீ இல்லாமல் வந்து உண்மையிலேயே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது போதுமா அப்படின்னோடனே, பொய் சொல்லாதீங்கன்றாங்க. நான் ஏன் பொய் சொல்லணும், நிஜமாக தான் சொல்கிறேன், இன்றைக்கி நான் எப்படிலாம் உன்னை வந்து தேடினேன் தெரியுமா, நான் சொன்னதே மறந்துட்டேன், அதுக்கப்புறம் அம்மாவும் சொன்னாங்க, ப்ளீஸ் கண்மணி தயவு செய்து உன்னை கெஞ்சி கேட்குறேன், எனக்கு இது ஒரு சான்ஸ் மட்டும் கொடு, நான் இதுக்கப்புறம் இப்படி பேசினா நீ எந்த முடிவு வேணாலும் எடுத்துக்கோ அப்படின்னு. அப்படியே கண்மணி பார்க்குறாங்க. ப்ளீஸ் கண்மணின்னு ரொம்ப கெஞ்சுறாரு. சரி நான் அது வரேன், ஆனால் அவங்களுக்காக அத்தைக்காக மட்டும் தான் நான் வரேன், அது மட்டும் கிடையாது, இன்னொரு வாட்டி இப்படி நடந்தால் நான் கண்டிப்பாக வேறு முடிவு எடுப்பேன், சரி ஓகே கண்மணி வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டின்னு போகிறாங்க. சரி கிளம்பலாம் 3 பேரும் சொல்லிட்டு கிளம்புறாங்க. வந்து ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க. கண்மணி பார்த்தோன்னு ஓடி வந்து அப்படியே கட்டிக்கிறாங்க. ஏன் கண்மணி இப்படி பண்ண அப்படின்னு.